பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே உங்களை துதிக்கிறோம் பரிசுத்தரே உங்களை துதிக்கிறோம். ஜீவன் தந்த தேவனே உங்களை துதிக்கிறோம். ஜீவன் உள்ளோர் தேசத்தில் எங்களை வைத்து பாதுகாக்கிற எங்கள் அன்பின் பிதாவே உங்களை துதிக்கிறோம். அப்பா பிதாவே உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே எங்களை ஒப்புக் கொடுத்து ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா, வார்த்தையினால் எங்களை உமக்கென்று வேறு பிரித்து உமக்கென்று ஆண்டவரை எடுத்த ஓட்டத்தை உறுதியோடும் வெற்றியோடும் ஓடி முடிக்க கற்றுத்தருகிற நல்ல கர்த்தரே உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ராஜா ஆண்டவரே, இந்த வேளையிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளினால் எங்களோடு பேசும், எங்களை பலப்படுத்தும். ராஜா, எடுத்த ஓட்டத்தை உமக்கு பிரியமாய் ஓடி முடிக்க எங்களுக்கு உதவி செய்தாலும் உதவி செய்கிற தேவனே ஸ்தோத்திரம். உயிரோடு இருக்கிறவரே ஸ்தோத்திரம். உன்னதமான கர்த்தரே ஸ்தோத்திரம். வானங்கள் கொள்ளாத தேவனே உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, வார்த்தையை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் இனிய நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே கிருபையா இந்த வேளையை நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய திட்டத்தின்படி இந்த வேளையிலே நாங்கள் அவருடைய வார்த்தைகளை தியானிக்க அவர் எங்களுக்கு உதவி செய்கிறார். ஆகவே தேவனுடைய திட்டத்தின்படி நாங்கள் இந்த உலகத்திலே அழைக்கப்பட்டு வேறு பிரிக்கப்பட்டு தேவனுக்கென்று ஜீவிக்கிறவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். அப்படியான ஒரு ஜீவியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி நாங்கள் பார்ப்போமா இருந்தால் நமக்கும் இந்த உலகத்துக்கும் ஒரு சமம் கிடையாது. ஏனென்று கேட்டால் நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டது மாத்திரமல்ல, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி வேறு பிரிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது நாங்கள் ஒரு சமமான நுகத்துக்குள்ளாய் இல்லை. அவர்களுக்கு உலகத்திலே உள்ளவர்களுக்கு ஒரு நுகம், நமக்கு ஒரு நுகம். இந்த சமமற்ற நுகத்திலே தான் நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி என்றால், ஒரு பண்டிலே 2 மாடுகளை கட்டிவிட்டிருந்தால் ஒன்றுக்கு ஒரு குறிப்பு, இன்னொன்று தன்னுடைய விருப்பத்திற்கு ஓடுகிறது. இப்படி நிலையிலே நாங்கள் இந்த உலகத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறோம். உலகத்திலே நிறுத்தப்பட்டாலும் கர்த்தருக்கு பிரியமாயோட நமக்கு கர்த்தர் கற்று தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமமே மகிமைப்படுவதாக. எங்களுடைய விருப்பத்துக்கு அல்ல, தேவனுடைய விருப்பத்துக்கு ஓடி இந்த நுகத்தை நாங்கள் சுமக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆகவே இந்த நுகத்தை சுமக்கிறவர்களாய் கர்த்தருக்கென்று ஜீவிக்கிற இந்த ஜீவியத்துக்குள்ளாய் எங்களை தேவன் வேறு பிரித்திருக்கிறார். வேறு பிரித்த தேவனோடு இணைந்து நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே இது நமக்கு சற்று வித்தியாசமாகத்தான் இருக்கும். ஆனாலும் தேவன் எங்களை பலப்படுத்துகிறவர். அல்லேலூயா. தேவன் எங்களை திடப்படுத்துகிறவர். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமாய் நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆகவே நாங்கள் ஒரு வார்த்தையை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 15, 16 நாங்கள் வாசிக்க கேட்போம். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது, அவிவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, அவர்களுக்குள்ளே உலாவி, அவர்களுக்குள்ளே உலாவி, அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று, அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி, தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. அல்லேலூயா. ஆவே கர்த்தர் ஏற்கனவே நம்மை பிரித்தது மாத்திரமல்ல, எங்களை விட்டுட்டு ஓடிடவில்லை. அவர் என்ன சொல்றார்? நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. இப்படியாய் நம்மை வேறு பிரித்து உலகத்தோடு சேராமல் வாழும்படியாய் நமக்கு கற்றுத் தந்த தேவன் இயேசு. அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கின்ற பொழுது என்ன செய்கின்றோம்? உலகத்தோடு நாங்கள் உலகத்தில்தான் வாழுகிறோம், ஆனால் உலகத்தோடு நமக்கு உறவில்லை. கர்த்தருடையவர்களும் கர்த்தரோடு உள்ளவர்களும் தான் அந்த உறவுக்குள்ளே இருக்கிறார்கள். ஆனபடியால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் சந்திக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் இணைந்து நாங்கள் அப்படி வாழ்ந்து விட முடியாது. ஏனென்றால் நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். நாங்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவியத்தை உடையவர்களாக இருக்கிறபடியால் ஆவே இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை எல்லாம் தள்ளிவிட்டு விடுவோம் என்று நாங்கள் நினைக்க முடியாது. அவர்களோடு பழகுவோம், அவர்களோடு பேசுவோம், அவர்களுக்கு இயேசுவை பற்றி கூறுவோம்.
ஹல்லேலூயா. ஆவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தேவராட்சியத்திற்காக இந்த உலகத்திலே வாழுகிறோம் என்பது நமக்கு தெரியும். அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியா இந்த உலகத்திலே நம்மை அவர் வேறு பிரித்து தம்முடைய ஜனமாக வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார். அப்படி வாழ வைத்துக் கொண்டிருக்கிற தேவனோடு கூட தான் நாங்கள் இறுக்கமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதான் அவர் சொல்கிறார், என்னுடைய பிள்ளைகளுக்கும் பேலியாளுக்கும் என்ன தொடர்பு? நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆவே நாங்கள் ஆண்டவருடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்றால் நாங்கள் இந்த உலகத்தோடு இணைந்து வாழ முடியாது. உலகத்திலே நமக்கு வேறு விதிக்கப்பட்ட ஒரு ஜீவியம் இருக்கிறது என்பதை உணர்ந்து வாழ வேண்டியவர்கள். அப்படி வாழத்தான் கர்த்தரங்களை வேறு பிரித்திருக்கிறார். ஆகவே தேவனாலே அழைக்கப்பட்டவர்கள், தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள், அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து இந்த உலகத்திலே இந்த நுகத்தை நாங்கள் சுமந்தே தீர்க்க வேண்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. இது ஒரு சமமற்ற நுகம். யோசித்து பாருங்கள், உலகத்தோடு ஒத்து போக முடியாது. கண்டவர்கள் எல்லோரும் நாங்கள் கலந்து கொள்ள முடியாது. அவர்கள் செய்கிற எல்லாவற்றுக்குள்ளும் நாங்கள் கலந்து கொள்ள முடியாது. அவர்களுக்கு வேறு காரியங்கள் அவர்கள் அதை தங்களுக்கென்று ஏற்படுத்தி செய்து கொண்டே போவார்கள். ஆனால் நாங்கள் அவற்றுக்குள்ளே கலந்து கொள்ளாமல் கர்த்தர் எங்களை வேறு பிரித்து நாங்கள் நடக்கும்படியாய் தம்முடைய ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவே அப்படியாக ஜீவிக்கிற ஒரு ஜீவியம்தான் இந்த சமநிலை அற்ற நுகத்தை நாங்கள் கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்கள், ஒரு பக்கத்திலே ஒரு வண்டிலே 2 மாடுகள், ஆனால் ஒன்று ஒரு பக்கமாய் ஓடும், ஒன்று ஒரு பக்கமாய் ஓடும். ஆனால் இந்த ஓட்டத்தை நாங்கள் ஓடி முடித்தே ஆக வேண்டும். ஏனென்றால் இதுதான் கர்த்தருக்கு பிரியமான ஓட்டம். ஹல்லேலூயா. நாங்கள் அவருக்கு பிரியமாய் இந்த உலகத்திலே ஜீவித்து எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கும் மட்டும் தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துவார். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆவது அதிகாரம் 5வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பெலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. ஹல்லேலூயா. கர்த்தரே நமக்கு எழுதி தந்திருக்கிறார். இப்படித்தான் ஜனங்கள் இருப்பார்கள். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறதற்கு ஒன்று வழியிலும் அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுக்க மாட்டார்கள். உலகத்துக்குரிய காரியங்களிலே இச்சையோடும் ஆசையோடும் கலந்து கொள்வார்கள். தேவனுக்கு பிரியமாய் நடப்போம் என்றதிலே அவர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்களோடு ஜீவிக்கும்படியாய்த்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைக்கப்பட்ட இந்த அழைப்பிலே கர்த்தருக்காக நாங்கள் உறுதியாக ஓட வேண்டும். ஏனென்றால் கர்த்தருக்காக பிரிக்கப்பட்ட பாத்திரங்கள் நாங்கள். தேவன் தமங்கென்று வணைந்து கொண்ட பாத்திரங்கள் நாங்கள். அவரோடு கூட ஜீவித்து இந்த சமநிலையற்ற நுகத்தை நாங்கள் கடந்து செல்ல வேண்டியவர்கள். அதற்காக நாங்கள் போய் எல்லோரோடும் இணைந்து எல்லோரோடும் எல்லா காரியங்களையும் செய்து அவர்கள் செய்கிற எல்லாவற்றிலும் நாங்கள் உண்மையாகவே பங்கு கொள்ள முடியாது. ஏனென்றால் என் தேவன் எனக்குள் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் என்னை வழி நடத்துகிறார். இது உனக்கு பிரியமில்லாதது, இது உனக்கு தகாதது. ஆகவே இதிலே கலந்து கொள்ளாதே. கர்த்தரோடு கூட இணைந்து ஜீவிக்கிற ஜீவியத்திலே உன்னை வளர்த்துக்கொள். ஆகவே இப்படியாக தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவியத்தை ஜீவிக்கும்படியாய் இந்த உலகத்திலே இருந்து வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். பிரிக்கப்பட்ட இந்த வாழ்க்கையிலே கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் யோசித்து பாருங்கள். பலதரப்பட்ட காரியங்களிலே நாங்கள் உலகத்தாக்களோடு இணைய வேண்டியிருக்கும். ஆனால் அவற்றை நாங்கள் அறிந்து அது சரியா, அதிலே நாங்கள் இணையலாமா என்றதை நாங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் அந்த காரியங்களிலே விலத்தி நடக்க வேண்டியவர்கள். இந்த காலத்திலே பலதரப்பட்ட ஜனங்கள் இந்த உலகத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்குள்ளே நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டு கர்த்தருக்கென்று இந்த உலகத்திலே சாட்சிகளாய் இருக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். அப்படி அழைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் கர்த்தரோடு கூட ஜீவிக்கிற ஜீவியத்துக்குள்ளே தான் எங்களுடைய கவனம் இருக்க வேண்டும். இந்த ஜீவியத்திலே இன்னொரு பகுதியோடு நாங்கள் இணைந்து கொள்ளுகின்ற பொழுது எங்களுடைய ஜீவியத்துக்கு இது தவறானது என்று கேட்டால் அதை நாங்கள் விட்டு விலக வேண்டும்.
அப்படி இன்றேல் அந்த காரியத்துக்குள்ளாய் நாங்கள் இணைந்து விட்டோம் என்று போட்டு அவர்களோடு சேர்ந்து நடக்கக்கூடாது. அவர்களை தேவனுடைய பட்சத்தில் கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் முக்கியமானது. என்றால் அவர் நம்மை நம்பித்தான் நம்மை இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார். நாங்கள் அவருக்கு சாட்சியாய் நிற்போம் என்றுதான் நம்மை படைத்திருக்கிறார். அவை எவருக்கும் வளைந்து கொடுக்காமல் பிடிக்கப்பட்ட நிலையிலே நாங்கள் கர்த்தருக்கென்று ஜீவித்து மற்றவர்களை கர்த்தருக்கென்று ஆதாயமாக்கிக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொன்ன ஆசீர்வாதங்கள் நிரந்தரம், நிச்சயமாய் அவை நமக்கு வெற்றி தரும். ஹல்லேலூயா. அந்த அளவிற்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து காரியங்களை செய்ய வேண்டும். இதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஜீவியம். அதாவது சமநிலையற்ற நுகம். மற்றவர்களோடு சேர்ந்து ஓட இயலாது. கர்த்தரோட சேர்ந்துதான் ஓட முடியும். கர்த்தருக்கு பிரியமாத்தான் வாழ முடியும். அப்படி வாழ்ந்தாத்தான் கர்த்தருடைய சமூகத்திலே நமக்கு வெற்றி. இந்த உலகத்திலே மற்றவர்கள் சொல்லுமா போல நாங்களும் வாழ்கிறோம், நாங்களும் எல்லாம் செய்கிறோம் என்று நிற்க முடியாது. ஏனென்று கேட்டால் தேவனுக்கு பிரியமானதை செய்யாததான அந்த காரியம் எங்களுக்கு மேலே சுமையாக நுகமாக இருக்கிறது. அந்த நுகம் உடைக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கென்று நாங்கள் மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே சொந்தமாக்கி நான் உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் என்ற வார்த்தைக்குரியவர்களாய் நாங்கள் வாழ வேண்டும். அதுதான் தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது. ஆகவே இந்த காலத்திலே இது சர்வசாதாரணமாய் மீறுதல்களுக்குள்ளாய் கடந்து போயிடும். அப்படி கடந்து போகின்ற பொழுது நாங்களும் அவர்களோடு ஒத்து போறதல்ல, அவர்களை கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். கர்த்தரை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க அவர்களை வழிநடத்த வேண்டும். இதுதான் நம்முடைய வேலை. ஆகவே நமக்கு நுகத்தடி வைக்கப்பட்டிருக்கிறது என்று போட்டு நாங்கள் எங்களுடைய விருப்பத்துக்கு வாழ்வோம், எங்களுடைய விருப்பத்துக்கு ஓடுவோம், எங்களுடைய விருப்பத்திற்கு கலந்து கொள்வோம் என்று நாங்கள் இருக்க முடியாது. கர்த்தருக்கு எது பிரியமோ அதுதான் எங்களுக்கு பிரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நிற்கிறவர்கள் நாங்கள், சாட்சியாய் நிற்கிறவர்கள் நாங்கள். நம்மை வேறு பிடித்து போட்டார். சர்வசாதாரணமா எங்களையும் உலக மக்களோடு அவர் விட்டிருக்கலாமே. நாங்களும் உலகத்தோடு ஆண்டவரை வாழ்ந்து அந்த வாழ்க்கையை நாங்களே கைக்கொண்டு அவர்களுக்கு பிரியமாய் வாழ்ந்து இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கலாமே. இல்லை, அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் அல்ல, நாம் தேவனுக்கு பிரியமானவர்கள். ஆனபடியால் தான் சொன்னார், நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் என்று. இந்த உலாவுதல் இருக்க வேண்டுமாயிருந்தால் நாம் கர்த்தருக்குரியவர்களாய் ஜீவிக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தம் செய்கிறவர்களாய் நாங்கள் மாற வேண்டும். அப்படி மாறினால்தான் நாங்கள் இந்த காரியங்களுக்குள்ளாய் கடந்து செல்ல முடியும். ரோமர்கள் நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய மனம் இந்த உலகத்து ஜனங்களைப் போலதான் இருந்தது. இந்த உலகத்தினுடைய வழிபாடுகளுக்கு நாங்கள் எங்களை விட்டுக் கொடுத்து தான் வாழ்ந்தோம். ஆனால் கர்த்தருடைய ஜீவனுள்ள வசனம் நம்மை சந்தித்தது. நாங்கள் தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டோம். அவருடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாய் மாறிவிட்டோம். அவருடைய சுதந்திரங்களாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி ஜீவிக்க தேவன் எங்களை வேறு பிரித்தார். ஆகவே உலகத்துக்குரிய ஜீவியத்திலே இருந்து வேறு பிரிக்கப்பட்ட நாங்கள் இன்று தேவனுக்கு பிரியமாய் எப்படி வாழுகிறது, எப்படி தேவனுடைய சித்தத்தை செய்கிறது என்பதிலே எங்களுடைய மனம் புதிதாக வேண்டும். ஹல்லேலூயா. கஷ்டம்தான். கர்த்தருக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட இந்த ஜீவியத்திலே எங்களை உறுதிப்படுத்தி வாழுகிறது நாம் செய்கிற கெட்டித்தனம் அல்ல, கர்த்தர் நமக்கு தருகிற கிருபை. ஹல்லேலூயா. அந்த கிருபையினாலே நாங்கள் எடுத்த ஓட்டத்தை உறுதியோடு ஓடுவோம்.
அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. கைவிடாத தேவன் எங்களுடைய தேவன். எந்த நிலையிலும் எங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிற தேவன். எந்த பிரச்சனையிலும் எங்களை வெற்றி கொள்ள வைக்கிறவர். ஆகவே இப்படிப்பட்ட பிரச்சனை வந்துவிட்டதே என்று நாங்கள் பயந்து ஓட தேவையில்லை. கர்த்தருக்காக நாங்கள் காரியங்களை செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்காக ஜெயமாய் மாற்றி தருவார். இதுதான் தேவனுடைய திட்டம். யாத்ராகம் 14:14 வாசிக்க கேட்போம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா. ஆகவே தேவன் எங்களுக்காக எல்லா காரியங்களையும் செய்து முடித்து ஜெயம் தருவார். இந்த உறுதி ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளேயும் இருக்கும். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த வெற்றியை நாங்கள் சம்பாதிப்போம். இல்லை என்றால் நாங்களும் உலகத்தோடு ஈடுபட்டு போய் அதற்குரிய தண்டனைக்குத்தான் ஆயத்தமாயிருப்போம். ஆகவே நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன? உலகத்துக்குள்ளே இணைக்கப்பட்டுட்டோமா? இணைக்கப்பட்டவர்களை பிரித்து கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வர வேண்டும். அதை நாங்கள் செய்ய வேண்டும். அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும். அதற்காக நம்மை ஒப்பு கொடுத்து உழைக்க வேண்டும். நான் அல்ல யுத்தம் பண்ணுகிறது, கர்த்தர். ஹல்லேலூயா. இது தெரியாமல் தான் அநேகர் நாங்கள் பயந்து போய் அப்படி எப்படி செய்கிறது, எப்படி அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லுங்கள். அதுதான் எங்களுடைய வேலை. அறுவடை செய்கிறதுக்கு அவர் ஆட்களை அனுப்புவார். நாம் சாதாரணமான ஒரு தேவனோடு இணைக்கப்படவில்லையே. அவருக்கென்று வேறு பிரிக்கப்பட்டல்லவா இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் அல்லவா இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்குள்ள அதிகாரம் அனைத்தையும் நமக்கு தந்தல்லவா நம்மை வேறு பிரித்திருக்கிறார். அப்படி வேறு பிரித்திருக்கிற தேவனோடு இணைந்து ஜீவிக்கின்ற பொழுது எல்லா நுகத்தையும் நாங்கள் ஜெயம் கொள்ளுவோம். ஹல்லேலூயா. அது பிசாசு போடுற நுகமா இருக்கலாம், அது உலகம் போடுற நுகமா இருக்கலாம், அது உறவுகள் போடுற நுகமா இருக்கலாம், அது நாங்களாக சிக்கிக்கொண்ட நுகமா இருக்கலாம். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், துதிப்போம், துதித்து துதித்து ஜெயம் கொள்ளுவோம். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் நமக்கு கற்றுத்தந்த வழி. அவை இந்த வழிக்குள்ளே இணைக்கப்பட்டவர்கள் நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உதாரணமாக ஜோசபாத் என்ற ஒரு அரசன் இருந்தான். அவனுக்கு எல்லாம் ஜெயமாகவே இருந்தது. ஜெயமாயிருந்தால் தலைகளா நடக்க வேண்டும் என்றால் அல்ல, கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். ஜோசபாத்துக்கு எல்லாம் ஜெயம், எல்லாவற்றிலும் ஜெயம் கொண்டான். ஆனால் அவன் ஒரு நேரத்திலே வழி விலகி அவன் சென்று விட்டான். வாசிக்க கேட்போம். ஜோசபாத் 2 நாளாகவும் 20வது அதிகாரம் 23வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி 20ஆம் அதிகாரம் 23வது வசனம். எப்படியெனில் அம்மோன் புத்திரருக்கும் மோவாவியருக்கும் சேயீர் மலைத்தேச குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்தபோது தாங்களும் தங்களில் ஒருவரையொருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். தாங்களும் தங்களை ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்கதாக கை கலந்தார்கள். என்ன நடந்தது? கர்த்தர் அங்கே தேவன் இவர்களுக்கு எதிராக வந்தவர்களை அவர் யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறார். ஆனால் இவர் என்ன செய்தார்? அவர்களோடு ஒரு நண்பனோடு தன்னுடைய நண்பனோடு கூட இணைந்து கொண்டார். ஒரு நட்பை ஏற்படுத்திக் கொண்டார். அப்படி ஏற்படுத்திக் கொண்டதினாலே
இவர் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். அதாவது எங்களுக்கு சிநேகிதம் உண்டாகிறதா இருந்தாலும் கூட அந்த சிநேகிதன் எப்படிப்பட்டவர் என்றதை அறிந்து அவன் தேவனுடைய பிள்ளையா ஜீவிக்கிறானா என்பதை அறிந்து எங்களுடைய சிநேகிதத்தை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய விருப்பத்துக்கு போய் இன்னொருவரோடு நாங்கள் சிநேகம் செய்ய முடியாது. நமக்கு தேவன் ஜெயத்தை தந்தால் கர்த்தருடையவர்களாய் நாங்கள் ஜீவித்து எங்களுடைய காரியங்களை செய்ய வேண்டுமே அல்லாமல் நாங்கள் வேறு ஒரு வழிக்குள்ளே போய் எங்களை இணைத்துக் கொள்ளக்கூடாது. ஆகவே ஒவ்வொருவரும் கர்த்தருடைய கிருபையினால் நாங்கள் வழிநடத்தப்படுகிறோம் என்ற அந்த உறுதியோடு கூட வாழ வேண்டும். தேவன் எனக்கு ஜெயத்தை தந்தார், ஆகவே மற்றவர்களோடு நாங்களும் ஒரு சிநேகத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று யோசிக்கவே கூடாது. ஏனென்றால் அந்த பகுதிகளை வாசித்து பார்ப்பீங்களா இருந்தால் அவர் விட்ட பிழை அதுதான். என்ன, கர்த்தருடைய பிள்ளை ஒரு புறம்பான இடத்திலே ஒரு சிநேகத்தை உண்டாக்கி கொண்டது. ஆகவே நாங்கள் அழைக்கப்பட்டது கர்த்தருக்கென்று ஜீவிக்க வேண்டும் என்ற அந்த அறிவு நமக்குள்ளே எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதற்கு ஏற்றதாக காரியங்கள் நடந்தால் அதிலே நாங்கள் கலந்து கொள்ளலாம். இல்லையே நாங்கள் எங்களை வேறு பிரித்துத்தான் கர்த்தருக்கென்று ஜீவிக்க வேண்டும். அப்படி ஜீவிக்கிற ஒரு சமநிலையற்ற நுகத்திலேதான் நாங்கள் வாழ்கிறோம். எல்லாரோடும் இணைந்து எல்லாம் செய்ய முடியாது. நீங்கள் அந்த பகுதியை வீட்டிலே போய் வாசித்து தியானிங்கள். கர்த்தருடைய திட்டம் நிறைவேறும் மட்டும் நாங்கள் கர்த்தருடையவர்களாகவே ஜீவிக்க மாட்டோம். எந்த பிரச்சனை வந்தாலும் எங்களை நாங்கள் கர்த்தருக்குள்ளாய் உறுதிப்படுத்த வேண்டுமே அல்லாமல் வேறு ஒருவரோடும் நாங்கள் சிநேகம் கலந்து அதை செய்யலாம் இதை செய்யலாம் என்று நாங்கள் முன்போகவே கூடாது. அப்படி போகின்ற பொழுது தேவ திட்டத்திலிருந்து விலகி விடுவோம். விலகாதபடிக்கு நான் உங்களுக்குள்ளே உலாவி நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொன்னவருக்கு எங்களை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நாம் ஒரு ஆயுதம் தூக்கி யுத்தம் பண்ண வேணும் என்றல்ல, நாங்கள் கஷ்டப்பட்டு யுத்தம் பண்ண வேணும் என்றல்ல, நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தரை துதித்து உயர்த்த வேண்டியது. ஹல்லேலூயா! எத்தனை பேருக்குள்ள நமக்கு அந்த விசுவாசம் இருக்குது? எனக்குத்தான் ஜெயம், என் தேவன் என்னை ஜெயிக்க வைப்பார். அந்த விசுவாசத்திலே தான் நாங்கள் காரியங்கள் செய்ய வேண்டும். அதை செய்கின்ற பொழுது கர்த்தர் அற்புதங்களை நமக்காக செய்வார், அதிசயங்களை நடப்பிப்பார். நாம் கர்த்தருடையவர்கள் என்று அவரே சீல் பண்ணுவார் நம்மை. ஹல்லேலூயா! நாம் தேவனுடையவர்களாய் எப்பொழுதும் ஜீவித்து தேவ சமூகத்துக்குள்ளே நிற்க கர்த்தர் உதவி செய்வார். ஆகவே நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் நம்மை அழைத்த அழைப்புக்கு நம்மை ஒப்பு கொடுத்து, நாங்கள் மற்றவர்களுக்குரியவர்கள் அல்ல, தேவனுக்குரியவர்கள். ஹல்லேலூயா! நாங்கள் தேவ பிள்ளைகள். நாங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நாங்கள் பிசாசுக்குரியவர்கள் அல்ல, தேவனுக்குரியவர்கள் என்ற அந்த உறுதியோடு கூட நாங்கள் ஓட வேண்டும். அதை செய்கின்ற பொழுது நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகவே பயப்படாதீர்கள். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஜெயம் கொள்ள வைப்பார். நாம் ஜெயமாக இந்த சமநிலையற்ற நுகத்தையும் ஜெயம் கொள்ளுவோம். ஹல்லேலூயா! இதுதான் நம்முடைய வாழ்க்கை, சமநிலையற்ற நுகம். ஆனால் இதை ஜெயம் கொள்ள கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் ஏன் பயப்பட வேண்டும்? நாம் ஏன் யோசிக்க வேண்டும்? துதித்து ஜெயத்தை கை கொள்ளுவோம். ஹல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமமே மகிமைப்படுவதாக. நாம் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தந்த வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நாம் கர்த்தரோடு கூட இணைந்து மீதி காரியங்களை செய்வோம்.
பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. ஆண்டவரே, எப்படிப்பட்ட நுகத்தை நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து ஆண்டவரே உம்மோடு கூட நடக்க எங்களுக்கு கற்றுத்தந்த நல்ல கர்த்தரே உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் உங்களுடைய வார்த்தைகளுக்காக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. வார்த்தைகளினால் எங்களோடு பேசி ஆண்டவரே உம்மோடு கூட நடக்க கற்றுத்தந்த தேவனே உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அன்பின் பிதாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஜீவிக்க எங்களுக்குள்ளே நீங்கள் உலாவி எங்கள் தேவனாய் இருப்பேன் என்று வாக்கு பண்ணியபடியே ராஜா, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆளுகை செய்யும், ஆண்டுகளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. பிள்ளைகளை ஈவாகவும் பலனாகவும் தந்த தேவனே உங்களுக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம் ராஜா. ஆண்டவரே, அவர்கள் செய்கிற காரியங்களை, கையெட்டி செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணும் ராஜா. ஆண்டவரே, அவர்களும் உமக்குள்ளாய் வாழ்ந்து பிறகு வளர்ந்து பிறகு எழுந்து பிரகாசிக்க தேவ கிருபை அவர்களை மூடிக்கொள்வதாக ராஜா. ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவருக்காக உங்களை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, அவர்கள் கையெட்டி செய்கிற காரியங்களை ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. இன்னமாய் அவர்களுடைய போக்கையும் வரத்தையும் பாதுகாத்தள்ளும் ராஜா. உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருந்து காக்கிறதற்காய் நன்றி ராஜா. இந்த வேளையிலும் பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய கரங்களுக்குள்ளாய் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் நல்ல ஞானத்திலும் புத்தியிலும் அறிவிலும் நல் விவேகத்திலும் நல்ல ஆரோக்கியத்திலும் நல்ல ஆவியிலும் சிறந்து வளர்ந்து விருத்தி அடைந்து அதிகமாய் பெருக கிருபை செய்தார்கள். இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பிதாவே, நன்றி 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 என்று சொல்லி துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வேளையிலும் வளமை போல் இஸ்ரவேலருக்காக ஜெபம் பண்ணி நாங்கள் இந்த கூட்டத்தை முடித்துக் கொள்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பு ரட்சகரே, அதிசயமான தேவனே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இஸ்ரவேலருக்காய் உங்களை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இஸ்ரவேலரை ரட்சியும் ராஜா. ஆண்டவரே, கிருபையாய் இறங்கி அவர்கள் உம்மை அறிந்து கொள்ள கிருபை செய்தாலும் ராஜா. மெய்யான தெய்வமாகிய இயேசுவே, உங்களை கண்டு கொள்ள கிருபை செய்தாலும் தேவனே, உம்முடைய கிருபை அவர்களை மூடிக்கொள்ளட்டும் ராஜா. பேராய் குடும்பமாய் இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட்ட ராஜா. அவர்களை காத்து வழி நடத்துகிற தேவன் கிருபையினால் அவர்களை மீட்டுக் கொள்ளும் ராஜா. அப்பா, நீங்கள் அதை செய்கிறதற்காக நன்றி என்று சொல்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இஸ்ரவேலரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே இஸ்ரவேலரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இஸ்ரவேலரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். நாம் எல்லோருமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் என்றென்றும் எப்பொழுதும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒருவரை வாழ்த்தி நாம் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். God bless you to all. God bless you. Hallelujah.